கேரளா ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் மூணார் டிவிஷன் ஃப்ளாரிகல்ச்சர் சென்டர் வெல்கம்ஸ் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. பட் இதுக்கு பேர் வந்து இங்கே கூப்பிடுறது எல்லாமே ரோஸ் கார்டன் சொன்னால் தான் தெரியும். ரோஸ் கார்டன்ற போர்டு இல்லை, ஃப்ளாரிகல்ச்சர் சென்டர் அப்படி தான் போட்டிருக்கு. அழகழகான பூக்கள். ஓகேங்களா. மூணாரில் வந்து தமிழ் தான் நிறைய பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் மூணார். இப்போ கேரளாவோட வந்து பார்த்தா இணைக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் பார்க்குற பூ வந்து அசீலியா ஹைப்ரிட். ரோஜா பூ மாதிரியே இருக்கும், ஆனால் பெரிய ரோஜா பூ சைஸில் இருக்கும். பட் பேப்பர் ரோஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக நல்ல வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அசீலியா ஹைப்ரிட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா திக்கு ரெட்டில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா டார்ஜிலிங் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த பூ வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் மூணாரில் நல்லா வளரும். நார்மல் பிளேஸ்லலாம் வளருது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வளராது. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அசீலியா ஹைப்ரிட் நல்ல ஒரு ரோஜா பூ மாதிரி பெரிய சைஸ், உள்ளங்கை அளவோட பெருசாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. வேறு இங்கே நல்ல வகையான அழகழகான குரோட்டன்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து இன்னொரு வகையான அசீலியா ஹைப்ரிட். பட் இது வந்து ரோஸ் கலரில் இல்லை, ஆரஞ்சு கலரில், லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அழகாக இருக்குது. ஓகே. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸு தொட்டியாக வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் அதனுடைய அழகு தெரியும். ஸோ நீங்கள் மூணார் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ் வந்து ரோஸ் கார்டன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ். அதாவது நாங்கள் போன டைமில் நல்ல ஒரு ட்ரெஸ்லிங், மழை தூறல். இந்த இடம் வந்தவுடனே, அதாவது இந்த நாளுக்கு முந்தைய நாள் நாங்கள் அங்கே இருக்கும்போது வெயில் கொஞ்சம் இருந்தது. பட் இந்த ரோஸ் கார்டன் வந்த உடனே மழை கொஞ்சம் லைட்டாக பெஞ்சது. கிளைமேட் ஃபுல்லாக நல்லா க்ளவுடி ஆகிடுச்சு. ஸோ அந்த க்ளவுடிக்கும் அந்த மழை தூறலுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற பூக்களுக்கும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்களா, அப்படியே அடுக்கடுக்காக நல்ல ஃப்ளோரசன்ட் க்ரீன் கலரில். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தோணும் போய் பார்க்கணுன்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. அந்த ரோஸ் கார்டன் உள்ள கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் சில ஏக்கர்ஸ் இருக்கும். பாருங்கள், ஒரு பீட்ரூட் கலரில் அந்த ஒரு கலரில் ஒரு 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 குரோட்டன்ஸ் பேக்கில் தெரியுதுங்களா? ஓகே, இந்த பாருங்க. ஸோ இது க்ரீனியா, இது வந்து மேலேருந்து வியூ அந்த ரோஸ் கார்டன். அருமையான பிளேஸ். நாங்கள் ஒரு குரூப்பாக போயிருந்தாங்க, ஃபேமிலியாக ஒரு 8-10 பேர். ஒரு நார்மல் டைம்லேயே நிறைய ஃப்ளோ, அங்கே ஜனங்களோட ஃப்ளோ. இதுதான் நான் சொன்னது, இந்த பீட்ரூட் கலரில் ஒரு குரோட்டன்ஸ் சொல்லிட்டு. இங்கே ஒரு ரோஜா பூ பார்க்குறீங்க, நல்ல பெரிய சைஸுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பூலாம் வளர்கிறதுக்கு இந்த மாதிரியான கிளைமேட்டு, அந்த ஒரு மண்ணோட சூழ்நிலை ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்றாங்க. ஸோ சென்னைக்கு நம்ம வாங்கிட்டு போனோம்னா அவங்களே சொல்லிடுறாங்க, இந்த செடி தான் வாங்கணும், இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான், இந்த பார்க்கை சுற்றி பார்க்க தான் இந்த பூலாம். ஸோ செம்ம அழகாக இருக்குல்ல. அண்டு இதெல்லாம் ஹேங்கிங் பாட்ஸ், தொங்கும் செடிகள். ஸோ நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது, விதவிதமான குரோட்டன்ஸு. இன்னொன்று அது பேர் என்ன சொல்லுவாங்க, போன்சா அப்படின்வாங்க. பெரிய பெரிய மரத்தெல்லாம் ஒரு சின்ன செடி மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. பட் இது குரோட்டன்ஸ். அந்த போன்சா இன்னும் சீக்கிரமாக நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் போன்சா, தெரியுதுங்களா? ஒரு பெரிய மரத்தை அப்படியே குட்டி மரமாக்கி இருக்குது. ஓகே, இதெல்லாம் போன்சா, அதுவும் போன்சா, தெரியுதுங்களா? மரக்கிளை. ஸோ இதை வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. எல்லாமே பொட்டானிக்கல் நேம் தான் அங்கே வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஒரு அமைதியாக நம்ம குரூப்பாக போகும்போது அரட்டை அடிச்சுக்கிட்டு போகும்போது அது ஒரு ஃபன். பட் ஒரு தனியாக
கூட சேர்ந்து எல்லாரு கூடயும் போனாலும் தனியாக ஒரு ரவுண்டு அப்படியே அமைதியாக எந்த கேமராவும் இல்லாமல் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பல மாதம் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகு. ஸோ இயற்கையோட மனுஷன் ஒன்றி வாழ்வது பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோஜா பூக்கள். இயற்கையோட மனுஷன் ஒன்றி வாழ்வது எவ்வளோ ஒரு முக்கியமானது. இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக செடி மேலே நிறைய கிரேஸ் வந்து மக்களுக்கு இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் வந்து மக்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் செடி பூ மட்டும். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு பூ தெரியுதா, வைலட் கலரில் விதவிதமாக அப்படி வந்து லைட்டு. இது வந்து ஒயிட்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட் வைலட். இது வந்து பேல் வைலட். வைலட்லேயே 90% ஒயிட் கலந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி வைலட்டும் அங்கே இருக்குது. இதெல்லாம் நல்ல வைலட்டு, இதெல்லாம் பேல் வைலட்டு. கண்டிப்பாக பாருங்கள் ரோஸ் கார்டன். இட் இஸ் வெரி குட் பிளேஸ் டு சி இன் மூணார். ஸோ மூணார் போகிறவங்க இந்த இடத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ சம் டிஃப்ரெண்ட் பூ மாதிரி இருந்தது. சம்திங் ஒரு பெரிய பூ, அதுலேருந்து ஒரு சின்ன காய். இது வந்து ஒரு கொடி மாதிரி பூ. அந்த பூ மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். லைட்டு பேல் வைலட் கலர். இது டார்க் வைலட். இது குரோட்டன்ஸ். ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கே கண்டிப்பாக ஐ டெஃபினெட்லி பிலீவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நம்புகிறேன் நீங்கள் ரொம்ப இதை பிடிச்சு பார்ப்பீங்க. ஸோ அப்போ நேரில் பார்த்து அப்படி இருக்கும். இப்போ தான் அங்கே இருக்க கூட்டத்தை ஒரு ஃப்ரேமில் காமிச்சேன். பட் இந்த ஃப்ளவர்ஸ் செம்ம அழகு. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். நான் உங்கள் லாயலா. தேங்க்யூ வெரி மச்.